கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாட்டி, மயில்வாகனம், அருண், ஆனந்தி இவங்க எல்லாருமா சேர்ந்து எப்படியாவது இந்த மகேஷை கடத்திடலாம். மாப்பிள்ளைய காணான்னு செய்தி தெரிஞ்சதும் நம்ம அத்தை நம்ம கார்த்தியை தான் மாப்பிள்ளைய உட்கார சொல்லுவாங்க. அப்புறம் நாம நினைச்ச மாதிரியே நம்ம கார்த்தி தான் ரேவதி கழுத்தில் தாலியை கட்டுவான். நாம நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு மயில்வாகனம் ஐடியா கொடுக்கவும் பாட்டி சொல்றாங்க, ஆமாண்டா அதான் சரியான வழி. அந்த மகேஷை கடத்துங்க. கேடு கெட்ட மகேஷ்க்கு ஏன் பேத்தி கேக்குதா? மாப்பிள்ளைய எப்படியாவது தந்திரமா அந்த ரூமுக்குள்ள தனியா கொட்டிக்கிட்டு போய் ஒரு சாக்கு பையில போட்டு கட்டி தூக்கிக்கிட்டு வந்து புளி மூட்டையோ அரிசி மூட்டையோ ஏத்துற மாதிரி ஒரு ஆட்டோவில் ஏத்தி விட்டுருங்க. எங்கேயோ போய் தொலைட்டுங்கிறாங்க பாட்டி. பாட்டி கரெக்டான ஐடியா சொன்னீங்க. டே வாங்கடா அப்படின்னு அருண் ஆனந்த் 2 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு மயில் வாகனம் போறாங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத ஓரமா ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிறாங்க மாயா. ஓஹோ, இப்படி ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இருங்க, உங்களுக்கும் சேர்த்து நான் பெரிய அப்பு வைக்கிறேன்னு நினைச்சிட்டு மாயா அந்த பக்கம் போய் மகேஷ் கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்றாங்க. டேய் மகேஷ், உன்னை கடத்திற்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்கடா. நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. யார் கூப்பிட்டாலும் போயிடாத. யார் என்ன சொன்னாலும் நம்பிடாத. நீ கவனமா இருக்கணும்டாங்கிறாங்க. அப்படியா மாயா, இப்படி எவ்வளவுமா நடக்குதுங்கிறாங்க. ஆமாடா, நாம உடனே சந்திரா கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லி மாயா சந்திராவை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கிறுக்கு பையன் மயில் வாகனம் மகேஷை கடத்திற்கு திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்கிறாங்க. ஓஹோ, அப்படியா திட்டம் போட்டிருக்காங்க. சரி மகேஷை நீ தனியா கூட்டிட்டு போய் வேறொரு ரூம்ல உட்கார வை. மகேஷ் மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி நாம மணமகன் ரூம்ல உட்கார வைக்கலாம். அதுதான் மாப்பிள்ளையை நினைச்சுக்கிட்டு அவனுக்கு என்னதான் பண்றாங்கன்னு நாமளும் பார்க்கலான்னு சந்திரா சொல்லவும் மாயாவும் அதே மாதிரி ஆமாமா நாம இதுக்காக வேற ஆள் செட் பண்ணணும். இதோ கார்த்தி ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு ஆள் வந்திருக்கான் பாருங்க, அவனை கூட்டிட்டு போய் மணமகன் ரூம்ல உட்கார வச்சு கரெக்டா தாலி கட்டுற நேரத்துக்கு மகேஷை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துருங்கிறாங்க சந்திரா. ஆமாங்க, இதுதான் சரியான முடிவுன்னு சொல்லிட்டு மாயாவும் மகேஷும் வேறொரு ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த ரூம்ல தான் கார்த்தியோட ஃப்ரெண்டு நவீன் உட்காந்துருக்காங்க. அவங்க ரூமுக்கு தண்ணி வராத மாதிரி மாயா ஏதோ வழி பண்றாங்க. அந்த பக்கமா நவீன் பாத்ரூம் போயிட்டு ஐயே என்னது இந்த ரூம்ல தண்ணி வரலையே, சரி பக்கத்து ரூம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு போய் கேக்குறாங்க. நவீன் வந்து எங்க இந்த ரூம்ல ரெஸ்ட் ரூம்ல தண்ணி வருமா, நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமான்னு கேக்குறாங்க. அட தாராளமா போங்க, இதெல்லாம் எங்க கிட்ட கேட்கவா வேணும், போங்க போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. நவீன் மாயா மகேஷ் செஞ்சுட்டு இருக்கிற சூழ்ச்சி தெரியாம அவங்களும் யதார்த்தமா ரூம்குள்ள போயிடுறாங்க. மகேஷ் மாயாவும் ரூமை சாத்திட்டு பக்கத்து ரூமுக்கு போயிடுறாங்க. அருண் ஆனந்த் மயில் வாகனம் இவங்க எல்லாரும் மணமகன் ரூம்ல இங்க தான் இருப்பான் அந்த மகேஷ், அதோ பாத்ரூம்ல இருப்பான் போல இருக்கு. அவன் வெளியே வரும்போது இந்த சாக்கு பையில போட்டு கட்டிடலாம் அப்படின்னு சாக்கு பையை எடுத்து தயாரா இருக்காங்க. மகேஷ் பாத்ரூம் போயிட்டு வெளியில வரும்போது கரெக்டா முகத்தை மூடி கட்டி சாக்கு பைக்குள்ள வச்சு துணிச்சு நவீன் சத்தம் போட்டும் கூட யாரும் என்ன ஏதுன்னே கேட்காம கட்டி போட்டுறாங்க. அப்பாடா, ஒரு வழியா சாக்கு பையில இந்த மகேஷ துணிச்சாச்சு. இவனை வெளியில போய்கிட்டு இருக்கிற ஆட்டோ வண்டியில ஏதாவது ஒண்ணுல ஏத்தி விட்டுற வேண்டியதான். எங்கேயோ போய் இந்த காலர் பட்டன் காரனை வித்துக்கு முக்கு தெரியாம திணறிக்கிட்டு கிடக்கட்டுங்கிறாங்க. சரி மாயா வரதுக்குள்ளேயா இவனை தூக்குங்க, கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு வந்துருவோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க. இதையும் மாயா பார்த்துட்டு இருக்காங்க. போங்கடா போங்க, மகேஷ் கடத்துறதா நினைச்சுக்கிட்டு கார்த்தியோட ஃப்ரெண்டையா கடத்திட்டு போறீங்க. அவனை எங்கேயாவது நீங்க தூரம் கொண்டு போட்டுட்டு வரதுக்குள்ளயா இங்க ரேவதிக்கும் மகேஷ்க்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் பாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மாயா. சந்திராவுக்கு குழப்பமாவே இருக்கு. இந்த நேரத்தில் இந்த டிரைவர் பையன் எங்க போயிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி எப்படியோ மண்டபத்தை விட்டு வெளியே போயிட்டான். ரேவதி சொன்னதுனால தான் வெளியே போயிட்டான். இனி அவன் வரமாட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க சந்திரா. கார்த்தி நர்ஸ் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. நர்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறாங்க. உங்க ஹாஸ்பிட்டல்ல தானே மாயா அடிக்கடி வந்து அபார்ஷன் பண்ணியிருக்காங்க. மாயா மகேஷ் பத்தின உறவு உங்களுக்கு தெரியுமல்லன்னு கார்த்தி கேட்கவும் நர்ஸ் ஆமாங்க எனக்கு நல்லா தெரியும். ஒரு கேடு கெட்ட பொம்பளைங்கிறது எங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாத்துக்கும் தெரியுங்கிறாங்க நர்ஸ். அதை பத்தின உண்மைகளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்களால வந்து சொல்ல முடியுமா? தயவுசெய்து எப்படியாவது அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னா நீங்க வந்து உண்மையை சொன்னா தான் நடக்குங்கிறாங்க கார்த்தி. நர்ஸோட வீட்டுக்காரரும் கார்த்திக் தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆமாமா, ஒரு நல்ல காரியத்துக்காக உண்மையை சொல்றதுல தப்பே இல்லை. நீ போய் அந்த கல்யாண பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு இவங்க கூட போய் சொல்லிட்டு வாங்குறாங்க. சரிங்க, நான் உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்றேன் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இந்த நன்றி எனக்கு எப்பவுமே மறக்க மாட்டேன். சரி வாங்க போலான்னு கார்த்தி நர்ஸை கூட்டிட்டு போறாங்க. ஏங்க இவ்வளவு டைம் ஆயிடுச்சு, நம்ம போறதுக்குள்ளேயே கல்யாணம் நடந்து முடிச்சுட்டா என்னங்க செய்யறதுங்கிறாங்க நர்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, அதுக்குள்ளேயே நம்ம மண்டபத்துக்கு போயிடலான்னு சொல்றாங்க கார்த்தி. எங்க காரை ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா, நான் வாட்டர் பாட்டில் மறந்துட்டு வந்துட்டேன், தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேங்கிறாங்க நர்ஸ். அப்படியா சரின்ட்டு ஒரு ஓரமா கடையோரம் நிறுத்துறாங்க. நர்ஸ் போனவங்க திரும்பி வரவே இல்லை. கார்த்திக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க மண்டபத்துல விடிஞ்சு விடியாதுக்கு முன்னாடி தடபடலா எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. ஐயர் வந்துட்டாங்க. மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க, முதல் சீர் பண்ணணுங்கிறாங்க. மாயா மகேஷை கூட்டிட்டு வராங்க. இங்க பாட்டி மயில் வாகனம் இவங்க எல்லாரும் வாய் மேல கை வைக்கிறாங்க. என்னடா இது, மகேஷை தான் மூட்டையா கட்டி தூக்கி போட்டுட்டோமே, இப்ப மறுபடியும் மாயா கூட மகேஷ் வர்றது யாரு, அப்ப நம்ம யாரை கடத்தணும் அப்படின்னு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாக்குறாங்க. அச்சோ, நல்லா ஏமாந்துட்டோம் போல இருக்கு, யாரை எவனையோ கடத்திட்டோம். காலர் பட்டன்காரன் வெள்ளை பிங்காங்கோட வராலே. மயில் வாகனம் ஒன்னும் தெரியாம திருதுன்னு முழிக்கிறாங்க. மயில் வாகனத்தை பாக்குறாங்க. என்னடா மகேஷியா கடத்த முயற்சி பண்ணீங்க, உங்களுக்கு மேல கேடி நான்டா, எப்படி மணமேடையில மகேஷை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டா பாக்குறாங்க மாயா. மகேஷ் மணமேடைக்கு வந்திருக்காங்க. மாப்பிளைக்கு மாலை போடுங்கன்னு சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரிய கார்த்தியை இன்னும் காணுமேன்னு தேடிட்டு இருக்காங்க. சந்திரா சிவனாண்டியை காணுமேன்னு தேடுறாங்க. மகேஷும் மாயாவும் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ரேவதி கழுத்துல தாலி கட்டிட்டினா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும்னு மாயா மகேஷை பாக்குறாங்க. மகேஷ் மாயாவை பாக்குறாங்க. கரெக்டான நேரத்துல கார்த்தி நர்ஸை கூட்டிட்டு வந்து மாயா மகேஷ் முன்னாடி நிறுத்துறாங்க. அங்கதான் மல்லிகா டாக்டரும் நிக்கிறாங்க. மகேஷ் மாயா முகத்துல ஈ ஆடலையோ அப்படியே பேயை பார்த்து மிரட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.